ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு. லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணலான்னு ரொம்பவே குழப்பத்தில் இருந்தீங்கன்னா, இந்த ரெசிபி உங்களுக்காக தான். இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வானல் எடுத்துக்கலாம். வானலில் ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் நிறையா கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 5 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டு ஓரளவுக்கு கலர் மாதிரி வரப்போ ஒரு 2 வெங்காயத்தை நான் கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் வேண்டாம். இப்போ இது ரெண்டையுமே நல்லா வதக்குனதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடுங்க. உருளைக்கிழங்கு சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா தான் நீங்கள் தக்காளி சேர்க்கணும். தக்காளியை முதலே சேர்க்கக்கூடாது. நான் ஒரு பெரிய பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக வேண்டாம். மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துடும். நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த பாஸ்மதி அரிசிலையும் செய்யலாம். வேக வச்ச சாதத்தை நல்லா ஆற வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு கடைசியாக 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் நெய் சேர்த்து பெரட்டி விட்டு இறக்குனீங்கன்னா நம்மளுடைய உருளைக்கிழங்கு சாதம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் காலியாக வரும்.